ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வழியாக நம்ம கல்கி மூவி பார்த்தாச்சு. படம் நல்லா இருக்கா இல்லையா, எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படத்தோட கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் இதை பற்றி பேசிடலாம். உண்மையாகவே இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லேக் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டியாக பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் தோணுச்சு. கண்டென்ட்டை பற்றி பார்த்துக்கிட்டோம்னா கண்டென்ட் ஓகே தாங்க. அது எப்படி சொல்கிறதுனா, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் படம் பார்த்துட்டு வெளியில் வந்த மாதிரி இருந்துச்சு. ஓரளவு பார்க்கலாங்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கமல்ஹாசன் அவரோட என்ட்ரி ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த படத்தில். அந்த ஒரு சீன்காண்டி தான் நான் மூவிக்கே போனேன். மற்றபடி ரிவ்யூஸ் பார்க்கும்போது மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு இந்த மூவி. ஆனால் படம் ஒன் டைம் பார்க்கலாங்க, அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. படம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லேக் இருக்குது. ஃபஸ்ட் ஹாப் கொஞ்சம் லேகாக இருக்குது. அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு சில விஷயங்கள் புரியலை. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பார்ட் 2க்கு இப்போ செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. 2 ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமல்ஹாசன் இதில் இருக்கிறாரு, ஆனால் அந்த அளவுக்கு அவருக்கு இதில் போர்ஷன்ஸ் இல்லை. ஒரு சில சீன், அது ஒரு சில நிமிடங்கள்னு தான் சொல்லலாம், அந்த அளவுக்கு தான் வர்றாரு. ஆனால் அந்த அளவுக்கு வந்தாலுமே ரொம்ப பயங்கரமாக மிரட்டி விட்டுறாரு. அந்த அளவுக்கு சரியான சம்பவம் பண்ணிடுறாரு. அவர் என்ட்ரியே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன், பிரபாஸ் இவங்களுக்கு தான் ரோல், அவங்க தான் மெயினாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன் இவங்க 2 பேருக்கும் தான் அதிக கதாபாத்திரம் போயிட்டுருக்கு. பிரபாஸுக்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2ல் தான் பிரபாஸுக்கும் கமல்ஹாசனுக்கும் பயங்கரமான வார் வரும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஓவரலாக பார்க்கும்போது கதை ரொம்ப சூப்பராக இருக்குங்க, எந்த வித குறையும் சொல்ல முடியாது. பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அமிதாப் பச்சனோட ரோல் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட கேரக்டர் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கல்கி படம் மகாபாரதத்தை பேஸ் பண்ணி தான் அந்த கண்டென்ட் கதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், அதுவும் ஓகே தான். எல்லாமே 50-50 தான், அந்த ரேஞ்சில் தான் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் அந்த லெவலில் தான் இருக்குது. ஓகே, அந்த படத்துக்கு ஓகே. இது வரைக்கும் சந்தோஷ் நாராயணன் போட்ட படங்களில் விட இது கொஞ்சம் மேலே இருக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் ட்ரெய்லரில் நமக்கு காட்டாத சில ஆக்டர்ஸ்லாம் இதில் நடிச்சிருக்காங்க, கேமியை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பார்க்க கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. துல்கர் இதில் ஒரு சீன் பண்ணியிருக்கிறாரு. துல்கர் சல்மான் இந்த படத்தில் இருக்கிறாரு. ராஜமௌலியும் ஒரு சீன் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி அங்கங்கே பெரிய ஆளுங்க டச்சு வச்சுருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் வைக்க பார்த்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் அந்த படத்துக்கு நல்லா தான் இருக்குது. எதுக்கு இப்போ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க, படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது, ஆனால் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆவரேஜுங்க, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. குறிப்பாக அந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலாக ஒரு 3 hours ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு இதுதான். கொஞ்சம் லேக் இருக்குது, அவ்வளோ. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ரேட்டிங்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.